ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்ளி என்னோடய பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அதாவது அப்பா தமிழக அரசுக்கு நீங்கள் இப்போதைக்கு தமிழக அரசுக்கு நீங்கள் அப்பாவாக இருந்துக்கிட்டு உங்கள் பேச்சுக்கே மரியாதை கொடுக்கல. சவுண்டாவா? உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல போலீஸ் இலாக்கா. அப்போ உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத அதிகாரிகளை நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? இது உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு தானே பேசுகிறாங்க, போலீஸ்காரர்களை பேசலை, இப்போ தமிழ்நாட்டை பேசுகிறாங்க. பேசிட்டு ஏன்பா 1000 கோடி 2000 கோடி 500 ரூபான்னு திருடினாலும் இருக்கான்ல, அவனை அவங்களால என்ன செய்ய முடிஞ்சு? போலீஸ்லேயே போய் அடைச்சாலும் கூட 3 நாளில் வீட்டுக்கு வந்துடுறான். அவனுக்கு அவ்வளோ பயங்கர பாதுகாப்பு. ஒரு அப்பாவி மகன், ஒரு அப்பா இல்லாத வளர்ந்த மகன், அது ஒரு கோயில் காவலாளி. சார் பாபு எங்கே போனார்? அவர் தான் அந்த கோயில், இந்த தமிழ்நாட்டு கோயில்கள்லாம் அவர் இதாக இருக்கார், அறநிலைத்துறையாக இருக்கார். அவர் எங்கே போனார்? அந்த இடத்துக்கே அவர் வரல. ஆனால் அந்த பையன் அப்படி என்ன தவறு பண்ணிட்டான் சொல்லுங்கள்? அதுக்கு நீங்கள் 10 பவுன் உண்மையிலே காணோம்னா அந்த பையனை எஃப்ஐஆர் போடுங்க, நீதிபதிட்டு ஒப்படைங்க, ஆஸ்பத்திரியில் அவன் உடல்நிலையை கவனிங்க, பரிசோதனை பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிலில் அடைங்க. உயிரோடு இருந்திருப்பான்ல. அப்போ ஒரு பொம்பளை சொன்னான்ட்டு 100க்கு ஃபோன் அடித்தாங்கன்னா தீயா எரியுது. 100க்கு ஃபோன் அடிச்சிருக்கீங்க, 100க்கு ஃபோன் அடித்து தீயா வந்துட்டாங்க. அந்த பொம்பளையை இப்போ வரை காட்டல, இன்றைக்கி தான் காட்டுறீங்க. அப்போ யார் அந்த சாருங்க மாதிரி? யார் அந்த பொம்பளை? அவன் மேலேயே இப்போ 2 கேஸ் பதிவாக இருக்கீங்க. அவள் அவ்வளோ பெரியவளா? அதான் ஒருத்தர் கேட்டார், தட்டுவாணி முண்டான்னு கேட்டார் அவரை. அப்போ அந்த தட்டுவாணியால் இன்றைக்கி ஒரு பையன் இறந்து போயிட்டான். அப்போ அந்த தட்டுவாணி பின்னால் இருக்கிறது யார்? யார் அந்த ஐபிஎஸ் சார்? அவரை காட்டுங்க. 2வது, அவருக்கும் இவளுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் உண்மைதான். ஒருத்தர் நல்லா புட்டு வச்சார் யூடியூப்பில். இந்த சின்ன வீடு பெரிய வீட்டுக்கு நடுவில், பெரிய வீடு சுலவாக அது வாட்டில் இருக்கும். இந்த சின்ன வீட்டுக்காக நீங்கள் காரு பங்களா இதெல்லாம் யாரால் வாங்கி கொடுக்கீங்க? மக்கள் வரி பணம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கு, அடுத்த மக்கள் அடித்து பிடுங்குறீங்க. அதைத்தானே கொண்டு அந்த பொம்பளைக்கு செய்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னால் உழைச்சி சாப்பிட்ற மக்களுக்கு எவ்வளோ வீரம் இருக்காது? கடைசியில் போலீஸ் இலாக்கால தான் அடித்து கொண்டுக்கிட்டு இருந்தீங்க 24 வேறு. இப்போ பப்ளிக்கில் அந்த பையனை அடித்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏன்பா உங்கள் வயசுக்கு பிள்ளைங்க தான் உங்களுக்கு கொல்லி வைக்கணும், ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேசுகிறாங்க மக்கள். வயசான அப்பாவுக்கு கொல்லி வைக்கிறத விட்டு போட்டு அப்பா பிள்ளைகளுக்கு கொல்லி வைக்காரு. அப்பானோன்னா சொத்தை பிரிக்க சொன்னாங்க, அது நின்றுச்சு. இப்போ பிள்ளைகளுக்கு கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதானே? இந்த லட்சணத்தில் நீங்கள் ஊராக போய் உறுப்பினர் சேர்க்கலாம். வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு எந்த காலத்தில் முதலமைச்சர் போனார்? அந்தந்த வார்டு செயலாளர், அந்தந்த வார்டு மெம்பர் தான் போவாங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க மெம்பர் சேர்க்க? இவ்வளவு 6 நாளாக கொந்தளிச்சு போய் கிடக்கு. 234 மாவட்டம் பேசுது. நீங்கள் மன்னிப்பு கேட்க அந்த அம்மாட்ட. இது வரைக்கும் காலேஜில் செத்து போன பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு அடித்து கொண்டவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கல. இப்போ என்ன மன்னிப்பு கேட்குறீங்க? மன்னிப்பு கேட்டீங்க. அந்த பையனை தம்பியும் சேர்த்து போட்டு அடித்தாங்க. உடனே நேற்று அவனுக்கு பால்வளத்துறையில் 30,000 சம்பளத்தில் வேலை கொடுத்துட்டீங்க. அப்போ அடித்து கொன்று வேலை கொடுப்பீங்களோ? படித்தவங்களுக்குலாம் நீங்கள் வேலை கொடுக்க மாட்டீங்களோ? இதே போலீஸ் இலாக்காவில் 5 பேரை நீக்கியிருக்கீங்களே, உடனே அதுக்கு 5 பேருக்கு வேலைக்கு போடுங்க. படிச்சுட்டு இருக்காங்களே, போலீஸ்லேயே படித்தவங்க இருக்காங்களே, 5 பேர் வேலை இதுக்கு போடுங்க. அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த அதிகாரியை இந்த வழக்கில் சேர்க்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு கோடீஸ்வரனை கொல்லுங்க, யாரும் வரமாட்டோம். ஏன்னா பணத்தால் அடிப்பான். பிச்சைக்காரன், நாளைக்கு ரோட்டில் ஒருத்தன் பிச்சைக்காரன் இருக்கான் பாருக்கீங்களா, பிச்சைக்காரனோட சொல்ல ஒரு தர்மம், அவனை நீங்கள் அடித்து கொள்ளுங்க. பொதுமக்கள் நாங்கள் உங்களை விட மாட்டோம். இன்றைக்கி நிலைமை அப்படி மாறிடுச்சு. இன்றைக்கி ஏழைகளுக்கு தான் குரல் கொடுப்போம், பணக்காரனை கொடுக்க மாட்டோம். பணக்காரன் காசு வச்சுருக்கான், அவனுக்கு எதுக்கு நாங்கள் குரல் கொடுக்கணும்? அவன் காசை வச்சு பார்ப்பான். இதே எத்தனை பணக்காரன் எத்தனை கோடி லஞ்சம் கிஞ்சம் வாங்கி தலைமாட்டில் வச்சு தூங்குறான். அவனையெல்லாம் நீங்கள் பிடிக்காமல் என்ன செஞ்சீங்க? இப்போ பெரிய இவ்வளோ 10 பவுன் கொடுத்தது இன்ன வரைக்கும் அவள் ஸ்டேஷனில் போய் அவள் புகார் பண்ணலை. அவள் பண்ணியிருக்காளா புகார்? அவள் பண்ணலை. அப்போ என்ன நடவடிக்கை சூட்டப்பாக இருக்குது? இப்போ எங்களுக்கு 1 பவுன் நகை போகட்டும், எவனா சேர்ந்து கேட்பானோ? எந்த போலீஸ்காரம் வந்திருக்கீங்களா? இல்லை நீங்களாம் போலீஸ் வேலை பார்ப்போம். இதில் நண்பர்கள்னு சொல்லிக்கிறீங்களா? நண்பர்னு அவங்கள அண்ணன் கூப்பிட முடியுதா, தம்பின்னு கூப்பிட முடியுதா? அராஜகத்தை கையில் எடுத்து வச்சுட்டாருங்க. அந்த மாதிரி போலீஸ்காரனை நாங்கள் பேசுகிறோம், எல்லா போலீஸ்காரையும் பேசலை. அந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டியிலேருந்து பிச்சை எடுக்காம பார்த்தீங்களா, அவனை பேசுகிறோம் நாங்கள். ஒரு வியாபாரி நிம்மதியை விற்க முடியுதா? பிச்சை
எவங்கிட்டனாலும் நீங்கள் பிச்சை தானே எடுக்கீங்க. உங்களுக்குன்னு சம்பளம் 1,00,000 வரைக்கும் வாங்குறீங்களா? அது என்ன செய்கிறீங்க? இல்லை அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ இந்த பையனை ஏழை வீட்டு பையனை கொன்னுட்டீங்க. அவங்க அம்மாவை கேன்வாஸ் பண்ணி கட்சி கொடி நட்டின வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவை ஏற்றிட்டு போய் பேரம் பேசி 5 லட்சம் கொடுத்துட்டாங்க. பையனுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அது அதோட அழிஞ்சிருச்சு. ஆனால் ஒவ்வொரு மக்களும் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம பிள்ளை அடிச்சிருவாங்களோ. ஆம்பளை பிள்ளை போனால் அடிச்சு கொள்றீங்க, பொம்பளை பிள்ளை போனாலும் பெட்டிஷன் கொடுத்தாலும் அடிக்கிங்க. யார்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க? இந்த குறை வருஷத்துக்கு முதல்வர்கிட்ட தான் பெட்டிஷன் கொடுக்கணும். ஸ்டேஷனுக்கு போக பயப்படுறாங்க, போக முடியாதுன்ட்டாங்க. முதல்வர்கிட்ட தான் பெட்டிஷன் கொடுக்கணும். பெட்டிஷனை நீங்கள் எடுத்து பரிசீலனை பண்ணுங்கள். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன்.